ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக குயிக் வாஷ் அண்ட் ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பழைய ப்ரொசஸ் ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்க வேண்டியதுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணேன்னு பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ண நான் வீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தேர்தலுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்புட் ஃபாண்ட் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. தமிழும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷும் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே செலக்ட் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மிஷினில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்போஸர் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த கிரே ஃப்ரம் எஸ்பெஞ்சை கிளிக் பண்ணிட்டு கீழே யூஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்கள் ஐட் மிஷினை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக் வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ரிவ்யூ ஆப்பில் போட்டு உங்களோட பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வேணால் நான் வீடியோ லிங்க் வெப்சைட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஐட் மிஷின் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற 2 ஃபாண்டையும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாண்ட் உங்களுக்கு ஷோ ஆகலைனாக்கா ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஸ்ட் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த பேஸ் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலைனாக்கா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பட்டாச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்போஸர் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே அந்த ரிலெக்ஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரிலெக்ஸ் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு வந்து நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ கலர் ரேட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் காமன் எஃபெக்ட் இருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கம்மை மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டை நீங்கள் கம்மி பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி டார்க்னஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு 0.700 சம்திங் கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேட் மாஸ்க் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டு செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் பாருங்க அது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ண சைஸ் இருக்கா ஜஸ்ட் இதை வந்து லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 70 கிட்ட வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட்லேயே இருப்பாருங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டூப்ளிகேட் ஆயிரும். மறுபடியும் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டூப்ளிகேட் லேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் நம்ம டூப்ளிகேட் பண்ண பாருங்கள் ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க பிளிஞ்ச் அவுட்டு ஜஸ்ட் ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்க அது வந்து டார்க்னஸ் ஆயிரும். ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளாஷ் மூலம் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து நெக்ஸ்ட் ஃபைனலி இன்னொரு எஃபெக்ட். ஸோ அது எங்கே இருக்குனாக்கா நீங்கள் மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா மேலே வந்து என்னோட நேமோடு கொடுத்து ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட்டாக லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணுது. இப்போ அந்த பேக்ரவுண்டு பிக்கில் வந்து ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டிங்கனாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த ஃபிட்டை உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்மோக்கி ஃபிட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ மறந்துட்டேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரொசீஜர் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேடை செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பிக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு பொசிஷனே இருக்கா அதுங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த பிக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒய்யை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேலையை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குதா? ஸோ கரெக்டாக வந்து ஒரு 400 கட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான், குயிக்காக நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த மாதிரி க்ரீன் கலர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பிக் எப்படி ஆட் பண்ணி பார்த்தலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியில் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணி மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் எத்தனை புக் மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லேயரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நான் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு இந்த கலஃபின்ற கூட்டும் ஸ்டாரையும் கிளிக் போயிட்டு இப்போ நம்ம 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பிசியும் கூட்டினா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த ஃபிட்டு ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த க்ரீன் கலர். ஸோ அது க்ரீன் கலர் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஃபைனலி லாஸ்ட் லேயர்லேயும் நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிச்சயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.